ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن القرآن يهدي للتي هي أقوم صدق الله العظيم. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னலாரின் உத்தம சத்திய சஹாபாக்கள் இங்கு வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவில்தான் குர்ஆனை அவன் முழுமையாக இறக்கினான். குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு தேவைப்படுகிற போதெல்லாம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலம் அவர்களுக்கு ஆயத்துகள் வரும், அவர்களுக்கான உபதேசங்கள் வரும், எச்சரிக்கைகள் வரும். எனவே அருமைக்குரியவர்களே, சங்கை மிகுந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் என்றால் என்ன என்று பார்க்கிற போது, குர்ஆன் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்களின் உம்மத்தார்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டது. ஹஸ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஜபூர் கொடுக்கப்பட்டது, தௌராத், இன்ஜீல் போன்ற வேதங்கள் இறக்கப்பட்டது. இவைகள் அல்லாமல் இன்னும் பல ஏடுகள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பல நபிமார்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது. மற்ற வேதங்களுக்கும் இந்த அல் குர்ஆனுக்கும் உண்டான வித்தியாசங்கள் என்னவென்றால், அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அவனது திருமறையிலேயே கூறுகிறான், மற்ற வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டது, அவைகள் நல்ல விஷயங்கள் கூறப்பட்டது. ஆனால் அந்த வேதங்கள், சில வேதங்கள் அழிந்து போனது. சில வேதங்களில் அவர்களுடைய மக்களே அதனை மாற்றி அவைகளை வாசித்தார்கள். அவர்கள் அதனை எந்த ஆயத்துக்கள் அங்கு கூறப்பட்டு இருக்குமோ அவர்களை, அந்த ஆயத்துகளை அவர்களுக்கேற்ப அதனை மாற்றினார்கள், அதை உருவகப்படுத்தினார்கள். ஆனால் இந்த எல்லா விஷயத்தை விட்டும் தவிர்ந்ததுதான் அல் குர்ஆன். அது மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை ஒரு மனிதர் ஒரு கிதாபில் இருக்கிற ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது என்றால் அது அல் குர்ஆன். அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா சொல்லுகிறான், நாம் தான் இந்த அல் குர்ஆனை இறக்கினோம், இந்த அல் குர்ஆனை நாம் தான் பாதுகாப்போம். அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபிகளின் மூலம் குர்ஆனை சில நபர்களால் மனனம் செய்யப்பட்டு, ஓலைகளில் எழுதப்பட்டு, எலும்புகளில் எழுதப்பட்டு, இப்படியெல்லாம் அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் வருகிறது. அன்னவர்களின் காலத்தில் நடந்த ஒரு போரின் போது சுமார் 80 ஹாஃபிதுல் குர்ஆன்கள் மௌத்தாகுகிறார்கள் ஒரு போரில். இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படியெல்லாம் இதுக்கு மேலேயும் போர் நடந்து ஹாஃபிஸ்கள் மௌத்தானால் மீண்டும் அடுத்த உம்மத்திற்கான குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்காது என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து சொன்னார்கள், நடந்த போரில் 80 ஹாஃபிதுல் குர்ஆன்கள் இறந்து விட்டார்கள், எனவே குர்ஆனை நாம் எழுத வேண்டும். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் அந்த திட்டங்களை முன்வைக்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலகட்டத்தில் குர்ஆன் முழுமையாக அது செய்யப்படவில்லை, முழுமையாக எழுதி ஒரு புத்தகமாக அது தரப்படவில்லை. எனவே நான் அதை செய்ய மாட்டேன் என்று ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலம் வந்தது. அன்னவர்களின் காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த முயற்சிகள் தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய போன்ற சஹாபாக்களின் மூலம் ஒவ்வொரு ஆயத்துகளாக திரட்டப்பட்டது.
அதற்கான ஆதாரங்கள் யார் யாரெல்லாம் அதற்கு சாட்சிகள் இருக்கிறார்களோ அவர்களோடு கொண்டு வரப்பட்டது. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலம் வருகிறது. அன்னவருடைய காலகட்டத்தில் முழுமையாக எல்லா குர்ஆனும் பிரதிகளாக அது செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் குர்ஆனை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை சேகரிக்கிற போது 7 வகையான கிராத்துகள் கொண்டதாக அல் குர்ஆன் இருந்தது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மொழி தொன்மை இருந்தது. எப்படி தமிழில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான மொழியினுடைய வடிவம் இருக்கிறதோ அதே போல அரபியிலும் உண்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். எல்லா கிராத்துகளையும் ஒன்று கூட்டி அவைகளை இதற்கு அடுத்து வருகிற சமுதாயம் முழுமையாக ஒரே கிராத்தில் ஓத வேண்டும். 7 கிராத்துகள் இருக்கட்டும், இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மக்கள் ஓதக்கூடிய குர்ஆனை ரெடி பண்ணிய செய்து கொடுத்த ஒரு சஹாபிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே தான் அவர்கள் நாம் புகழ்கிறோம், ஜாமிஉல் குர்ஆன் என்பதாக அவர்களை புகழ்கிறோம். எனவே அருமைக்குரியவர்களே, இவ்வளவு மகத்துவங்களும் இவ்வளவு சிரமங்களையும் செய்யப்பட்டு தான் இன்று நமக்கு மிக எளிதான அல் குர்ஆன் தரப்பட்டுள்ளது. இன்று நாம் குர்ஆனை ஓத வேண்டும் என்றால் மிக எளிதாக நாம் அதனை அறையிலிருந்து எடுக்கிறோம், மேஜையிலிருந்து எடுக்கிறோம், நமக்கு புத்தகமாக அது தரப்படுகிறது, நம்முடைய செல்போன்களில் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அன்றைய காலங்களில் அப்படி அல்ல. அவர்களுக்கு பல கஷ்டங்களோடு தான் அவர்களை குர்ஆனை வாசித்திருக்கிறார்கள். எனவே அருமைக்குரியவர்களே, கஷ்டங்களும் சிரமங்களும் பல போராட்டங்களும் நடந்துதான் இவ்வளவு எளிதான நமக்கு கிதாபுகள் இந்த குர்ஆன் கிடைத்திருக்கிறது. நாம் இதனை சாதாரணமாக இதை ஓதாமல் விட்டு விடுகிறோம். ஆனால் இதற்கு பின்னல் இருக்கிற செய்திகள் பல்வேறு. குர்ஆனை ஓதுவதற்குண்டான நன்மைகள் என்று நாம் வரிசைப்படுத்துகிற போது குர்ஆனில் ஒவ்வொரு வார்த்தைக்கும், குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்கு நன்மை. மன் கரஅ மினல் குர்ஆனி ஹர்ஃபன் ஃபலஹுல் ஹஸன். யார் ஒருவர் குர்ஆனில் இருந்து ஒரே ஒரு எழுத்தை வாசிக்கிறாரோ அவருக்கு ஒரு நன்மை. அந்த ஒரு நன்மை என்றால் வெறும் 1 மடங்கு அல்ல, அந்த மனிதருக்கு ஓதினால் 10 மடங்காக நன்மையை அல்லாஹ் ஜல்லஷனஹு தஆலா தருகிறார். இந்த குர்ஆனை ஓதுவதால் நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று வரையறுக்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அல் குர்ஆனு லக வ அலைக. இந்த குர்ஆன் இருக்கிறது உங்களுக்கு நாளை மறுமையில் சாட்சியும் சொல்லும். அதே மாதிரி குர்ஆனை ஓதாமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு அது எதிர்மறையான சாட்சியையும் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், குர்ஆனை கட்டாயமாக ஓதுங்கள். சஹாபாக்கள் எல்லாம் அவர்களுடைய சமுதாயத்தினர்களுக்கு, அவர்களுடைய பிச்சிலங்களுக்கு எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது வியாபாரங்களை விட அவர்களுக்கு அல் குர்ஆனை மிக முக்கியமாக அவர்கள் கற்றுக் கொடுத்தார். காரணம், ஒரு முஸ்லீமாக இருக்கிற நபர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சிறியவனாக இருக்கட்டும் பெரியவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல் குர்ஆன் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கான நேர்வழியை காட்டக்கூடிய ஒரு கிதாப். இன்று முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்கள் அல்லாத சகோதரர்களும் அல் குர்ஆனை வாசிக்கிறார்கள். அதில் இருக்கிற நன்மைகளை அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனில் இருக்கிற ஒவ்வொரு ஆயத்துகளையும் ஆராய்ச்சி செய்கிற போது அதில் பல நன்மைகள் கிடைக்கிறது. உலகத்திற்கு தேவையான செய்திகளும் கிடைக்கிறது, நாளை மறுமைக்கான செய்திகளும் கிடைக்கிறது. எனவே அருமைக்குரியவர்களே, குர்ஆன் நாளை நமக்கு நல்ல சாட்சி சொல்லக்கூடிய ஒரு கிதாபாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் அந்த குர்ஆனை ஓத வேண்டும். இல்லை, எனக்கு அது சாட்சியாக வர வேண்டாம் என்றால் குர்ஆனை நாம் ஓதாமலே இருந்து விடலாம். அருமைக்குரியவர்களே, அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா குர்ஆனை ஓதாமல் இருக்கிற நபர்களுக்கு மிக கடுமையான தண்டனைகளை வைத்திருக்கிறான். ஏதோ ஒரு மனிதர் சிரமப்பட்டு ஓதுகிறார், அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா இரட்டிப்பான நன்மைகளை தருகிறான். ஒரு மனிதர் குர்ஆனை ஓதுகிறார், குர்ஆனை கற்றுக்கொள்கிறார், அவர் கற்றுக்கொண்டு அவர் ஓதுகிற போது அவர் திக்கி திக்கி திணறி ஓதினாலும் அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா வேகமாக ஓதுகிற நபரை விட இரட்டிப்பான கூலியை தருகிறான். காரணம், அவனது குர்ஆனை அவன் ஓதுவதற்கு முயற்சி செய்கிறான். அதற்காக ஓதாமல் விட்டுவிட்ட நபருக்கு அல்லாஹு தஆலா கடுமையான கோபம் சொல்லுகிறான். எந்த அளவுக்கு என்றால்,
அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அவர்களை பற்றி அருள் குர்ஆனிலே சொல்லுகிற போது அவர்களுக்கு நாளை மறுமையில் கடுமையான தண்டனைகளை வைத்திருக்கிறேன், அவர்களுக்கு நான் மிக மோசமான தண்டனைகளை அவருக்கு நான் தருவேன் என்று அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா கூறுவான். இன்னும் சில இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லுவான், வமன் அஅரத அன் ذிக்ரி, யார் என்னுடைய திக்ரான இந்த குர்ஆனை ஓதுவதை விட்டும் புறக்கணித்து விடுகிறார்களோ ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் ضன்கா, அவருக்கு நெருக்கடியான வாழ்வை நான் தருவேன். நெருக்கடியான வாழ்வு, அவருக்கு ரிஸ்க்குகள் குறைக்கப்படும். பார்க்க வேண்டுமானால் வாழ்வதற்கு நமக்கு அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா பிற நபர்களை விட காசு பணங்கள் தரலாம். ஆனால் குர்ஆனை ஓதாத நபர்களுக்கு தெரியும் அல்லாஹ் எவ்வளவு சோதிக்கப்படுகிறான் என்பதாக. எனவே அருமைக்குரியவர்களே, குர்ஆனை நாம் சில நேரங்களில் கற்றிருப்போம், கற்றதை சில நேரங்களில் மறந்தும் இருப்போம். குர்ஆனை கற்று மறக்கிற நபர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா மிக கடுமையான தண்டனை வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கிற போது கேட்டார்கள், நேற்று ஒரு நபர் உங்களில் ஒருவர் கனவை ஒருவர் கண்டாரா என்று கேட்கிறார்கள். அங்கிருக்கிற ஒரு சஹாபி, ஆம் நாயகமே, நான் நேற்று ஒரு கனவு ஒன்றை கண்டேன். சொன்னார்கள் அந்த சஹாபி, நான் நேற்று உறங்கிக் கொண்டிருக்கிற போது நான் ஒரு கனவை காண்கிறேன். அந்த கனவில் 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு ஒரு இடத்திற்கு செல்கிறார்கள். இடத்திற்கு செல்கிற போது ஒரு மனிதன் அவன் குப்புறக்க படுக்க வைக்கப்பட்டு இருக்கிறான். அதற்கு அந்த மனிதனுக்கு அருகாமையில் ஒரு மனிதர் பாறாங்கல்லை கையில் வைத்து கொண்டவராக இருக்கிறார். அந்த மனிதர் கையில் பாறாங்கல்லை வைத்திருக்கிற நபர் குப்புறக்க படுக்கப்பட்டிருக்கிற அந்த நபரின் தலையில் அவர்கள் அந்த கல்லை எடுத்து போடுகிறார்கள். அந்த மனிதனுடைய தலை சிதறி அந்த மனிதனுடைய தலை பூமிக்குள் புதைந்து விடுகிறது. அந்த பாறை உருண்டோடி கொண்டு கீழே வருகிறது. மீண்டும் எரிந்த அந்த நபர் மீண்டும் அந்த பாறை எடுத்துக்கொண்டு அந்த மனிதரை நோக்கி வருகிற போது மீண்டும் அந்த மனிதனுடைய தலை சரி செய்யப்படுகிறது. மீண்டும் அந்த மனிதனுக்கு தண்டனை தரப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த தண்டனை யாருக்கு என்றால், யார் ஒருவர் குர்ஆனை கற்று அந்த குர்ஆனை கற்றும் அதனை மறந்து விடுகிறாரோ அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அவர்களுக்கு இந்த தண்டனை நாளை மறுமையில் தருவான் என்பதாக கூறினார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அருமையும் பல நற்குணங்களும் நமக்கான நோய் நிவாரணங்களையும் இந்த அல் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். குர்ஆனை முழுமையாக ஓதி ஒரு நபர் துஆ செய்தால் அந்த துஆக்கள் கபூலாக்கப்படுகிறது. குர்ஆனை அதிகம் ஓதுகிற நபருக்கு கண் பார்வை கூடுகிறது, அவரதனுடைய மனன சக்தி கூடுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலா அருள்களும் பாக்கியங்களும் நிறைந்த அந்த அல் குர்ஆனை அதிகம் ஓதும் நல்ல நசீவை நமக்கும் நம் பிச்சிரங்களுக்கும் நம் மனைவி மக்கள் பெற்றோர்கள் யாவருக்கும் தந்தரல் புரிவானாக. நாளை சொர்க்கத்தில் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷனஹு தஆலாவிடம் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய குர்ஆனாக இந்த குர்ஆனை நாம் ஆக்குவதற்குண்டான நசீபை நம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் தந்தரல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.